தாம்பரம் போலீசார் முன் மே 2ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராவேன் என்று பாஜக பிரமுகர் நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினா நாகேந்திரனுக்கு 2வது முறையாக போலீசார் சம்மன் அனுப்பினர். இந்த சம்மன் அவரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் நயினா நாகேந்திரன் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தாம்பரம் ரயில் நிலையத்தில் பிடிபட்ட 4 கோடி ரூபாய்க்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று தெரிவித்தார். கைதான 3 பேரும் தனக்கு நன்கு தெரிந்தவர்கள்தான். காவல்துறை மிரட்டி வாக்குமூலம் பெற்றிருக்கலாம் என்று அவர் கூறினார். தமிழகத்தில் ரூபாய் 200 கோடிக்கு மேல் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் ரூபாய் 4 கோடி குறித்து மட்டுமே விசாரிக்கின்றனர் என்று கூறிய நயினா நாகேந்திரன், காவல்துறை தனக்கு அனுப்பிய சம்மனை அரசியல் சூழ்ச்சியாகவே பார்க்கின்றேன் என தெரிவித்தார். 4 கோடி ரூபாய் யாரோ எங்கேயோ இதுக்கு என் பேரை சேர்த்து நீங்களும் பத்திரிகையில காட்டிக்கிட்டே இருக்கீங்க. 200 கோடி ரூபாய் மேல பறிமுதல் பண்ணியிருக்காங்க. நிறைய வியாபாரிகள் தொழிலுக்கு வச்சிருந்ததை எல்லாமே பிடிச்சிருக்காங்க. அது தேர்தல் கமிஷன், அது வேற. ஆனா ஏன் இப்படி இந்த 4 கோடி ரூபாய்க்கு மட்டும் நீங்க இவ்வளவு தூரம் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அதுவும் ஏன் பணமும் இல்லை. நான் ஏற்கனவே அன்னைக்கு நான் தேர்தல் பிரச்சாரத்திலே நான் சொல்லிட்டேன், இந்த பணத்துக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை. என்ன இது பண்ணாங்க, திருப்பி நீங்க அதை கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, சொல்லிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க நிறைய பேர் நான் நிறைய திருப்பி சொல்லியிருக்கேன். நீங்க திருப்பி அதே கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா? நான் தமிழ்ல தான் சொல்றேன். நான்